எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு வரக்கூடிய தை மாதத்துக்கு உண்டான சிறப்பு பதிவுங்க. எல்லா மாதத்துலேயும் சிறப்பு பதிவு நம்ம பார்க்குறது வழக்கம்தானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பதிவு கொடுத்தாலும், தனித்தனியாக ராசி பலன் கொடுத்தாலும், ஒரு மாதத்தில் எத்தனை ராசிக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும், நல்ல சிறப்பான அனுகூலங்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு தனியாக ஒரு பதிவு கொடுக்கறது வழக்கம். அந்த அடிப்படையில் வரக்கூடிய தை மாதத்தில் ரொம்ப சிறப்பான அனுகூலங்கள் எத்தனை ராசிக்கு ஏற்படுதுன்றதை பற்றி தானுங்க துல்லியமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி. ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனும் ரிஷப ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்துக்கக்கூடிய மிக சிறந்த அனுகூலம், சிறப்பான நேர காலங்கள் வரக்கூடிய தை மாதத்தில். தை மாதம் சரியாக 15ஆம் தேதி. தை பிறந்தா வழி பிறக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது அந்த ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, வர தை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்வாதாரத்தில் பல கஷ்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் பல விதமான கஷ்டம் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 7-8 மாத காலமாகவே குரு பகவான் ஜென்மத்தில் வந்ததிலிருந்து ஒரு நல்லது நடந்திருக்காது. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் தாங்க நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உழைப்பு இருக்குதோ இல்லையோ, உழைப்புக்கு தகுந்த உயர்வெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டு பலவிதமான சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த ரிஷபராசியில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு தை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 100% பொற்காலமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு மீண்டும் 12 வருஷம் ஆகும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுறதுக்கு 15ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம், அதுபோக தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம். மீன ராசிக்கு சுக்கிரன் வராரு. அந்த நேரத்தில் ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசியில் மீன ராசியாதிபதி குரு பகவான் இருப்பார். அப்போ குரு பகவான் ஏற்கனவே தகிரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் இருப்பார். ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 47 டிகிரியில் குரு பகவான் இருப்பார். கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் 100% வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களோ அல்லது வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களோ 100% சரியாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் வரக்கூடிய தை 15லிருந்து தை 30 வரைக்கும். அதே மாதிரி இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 7-8 மாதமாக குரு பகவான் வந்ததிலிருந்து பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்களும், வேலை வாய்ப்பில் பலவிதமான சங்கடங்களும் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய தை மாதம் 15 தேதியிலிருந்து உருவாக்கி கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. அதுபோக கடகராசி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கடகராசிக்கு 7வது பாவகத்தில் தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து கடகராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் கடக ராசியில் தொழில் ஸ்தானாதிபதி, கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வந்து தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய சூழல் 100% சொல்கிறேன். இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஒரு 2.25 வருடமாக பொதுவாகவே இந்த கடகராசியில் பிறந்தவங்க எப்படின்னா கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. ஏமாந்துட்டு வருவாங்களே தவிர பெருசாக ஏமாற்றி வந்துட்டனுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருந்துட முடியாது பாருங்கள். சந்தர்ப்பமும் சூழ்நிலை தானே நம்மளை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு காட்டக்கூடியது. அப்போது பிரதானமாக கடகராசியில் பிறந்தவங்க பெருசாக யாருடைய சங்கடத்துக்கும் காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இந்த தை மாதத்தில் 99% இல்லை 100% சரியாக போகுது. அதுக்கு என்ன காரணம்னா கடகராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு
கடக ராசியாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நட்சத்திரம் கொடுத்துருப்பார். புரிஞ்சுக்கோங்க, இது ஒன்றும் சிரமம் இல்லை. கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருப்பார், தனகாரகன். அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் நமக்கு சனி பகவான் இருப்பார். தனகாரகனுடைய சாரத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வர்றது சிறப்பு. அதுபோக மாத தொடக்கமே, தை மாத தொடக்கமே கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவும், குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரனும், மாத பிறப்பே தை மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4வது மாதம் கடக ராசியில தான் இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேண்டாமா, ஊரு விட்டு போயிடலாமா உலகத்தை விட்டு போயிடலாமான்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் 100% பொற்காலமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டோமா அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய தை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய தை மாதம் தரப்போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக தை மாதம் 8ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருந்தார். இப்போ தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று வக்ரமும் பெற்றிருந்தார். தை மாதம் 8ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு போனாலும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கிறார். அப்போ சுய தொழில் செய்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது வரைக்கும் ஒரு 30% வளர்ச்சி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுன்னா தை மாதத்திலிருந்து 20% அதிகமாக, அப்போது 50% வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான ஒரு தருணத்தை தரப்போகுது. ஒரு மாற்று கருத்து இல்லை. கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டம் நீங்கிடுச்சிங்க, நீங்கள் போகுதுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக துலாம் ராசி, பொதுவாக இந்த துலாம் ராசி எப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க, யாரையுமே விரோதின்னு நினைக்கவே மாட்டாங்க. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்க வந்திருப்பாங்க, ஆனால் இவங்க பல பேருக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சொந்த மந்தமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், ஏன் தாய் தந்தையாக இருந்தாலும் என்னை பெற்று வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, படிக்க வச்சாங்க, போதுமானது, மேற்கொண்டு எல்லாமே நானாக தான் சார் மேலே வந்தேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த துளாராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பேர்பட்டவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி சூரியன். வேறு யாருக்குமே இந்த மாதிரி பிராப்தம் இல்லைங்க. துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் லாபஸ்தானாதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், துளாராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு போயிட்டு துளாராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதி இருக்கிற இடத்த பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. யாரு? லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனும் செவ்வாவும், சந்திரமங்கல யோகம் தொழில் ஸ்தானத்தில். தொழில் நல்லா இருக்கும், தை மாதத்தில் தனவரவு அதிகரிக்கும், உடல் உபாதைகள் சரியாகும், திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கும். முக்கியமாக ஒன்று, ஒரு வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க அல்லது வாகனம் வாங்குவீங்க. சார் இது நடக்குமா சார்? இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா, பறக்க பறக்க பாடுபட்டோம், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் போகிறது நமக்கு சிறப்பு. சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது இன்னும் சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி. அப்போது தனவரவு உயரும். 2வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்தில் போய் 2வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கிறாரு.
அந்த செவ்வாய் தான் உடல் ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், லாபஸ்தானாதிபதி 4 போய் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாவை பார்க்குறாரு இல்லை? செவ்வாய் என்னது? செவ்வாய் வந்து மண்மனை. அப்போ மண்மனை வாங்குறதுக்கான ஒரு சூழல். லாபஸ்தானாதிபதி 4 வாகனஸ்தானத்தில் இருக்கார், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம், இதனால் வாகன யோகம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. ராசி ஒன்றா இருக்கலாம், நட்சத்திரம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. துளாராசியில் பிறந்தவங்க வரக்கூடிய தை மாதத்தில் என்னென்ன சாதிச்சிங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாத இறுதியில் இது வரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல தான் இருந்திருப்பீங்க. சாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லையா? அது வந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியுமா முடியாதான்றது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம காட்ட முடியும் இல்லையா? வரக்கூடிய தை மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக அமையும், அதில் மாற்று கருத்து இல்லை. அது போக மகரம், மகரத்துக்கு நாம் ஏன் சொல்கிறோம்னா, மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், சூரிய பகவான். 8வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மகரத்தில் வந்து பகையாகக்கூடிய சூழலில் மகர ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8வது பாவகத்தை பார்ப்பார். அதாவது நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும், உயிர் பயம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் கெண்டம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும், மருத்துவ செலவு கொடுக்கும், விரைய செலவு கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? குரு பகவானுடைய சாரத்தில் இருக்காருன்னா அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியில் புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை. வெளிநாடு போகணும்னு நினச்சனுங்க, போக முடியல. சொந்த தொழில் செஞ்சனுங்க, நட்டமாயிடுச்சு. காசு பணம் ஒருத்தனை கொடுத்தனுங்க, ஏமாந்து போயிட்டேன். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டனுங்க, ஏமாந்து போயிட்டேன். நல்ல நேரம் வந்து அதெல்லாம் வந்துருமா? வந்துரும்னு சொல்ல மாட்டேன், அதுலேருந்து மீளறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறதோ மற்ற விஷயத்தில் போடுறதோ எப்படின்னா நரி முழுங்கின கோழின்னு சொல்லுவாங்க. போனது போயிடுச்சு, அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மன அழுத்தம் நீங்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்க. இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய தை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை காட்டிடும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? அப்போது மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் வரக்கூடிய தை மாதம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக மீனராசி, மீன ராசியாதிபதி குரு பகவான் தகிரியஸ்தானத்திலையும், தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலையும். ஏற்கனவே நமக்கு 7.5 சனி விரயத்தில் இருக்குது, விரயஸ்தானத்தில் இருக்குது சனி பகவான். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் குரு. விரயஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான், 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனும் உங்களுடைய ராசியாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. அதுபோக 11வது பாவகத்தில் சூரியனும் புதனும், 5வது பாவகத்தில் செவ்வாவும் சந்திரனும். இந்த மாதிரி ஒரு சூழலால் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் நிச்சயமாக திருப்பு முனையாக இருக்கும். எந்தெந்த அடிப்படையில்? ஃபஸ்ட்டு லாபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் அப்படின்றதுனால எத்தனையோ பேருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிக்காட்ட முடியும். சந்தர்ப்பம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதத்தில் பலவிதமான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். ஒன்று, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரும். அதே மாதிரி வெளியூர் போகலாம்னு நினைக்கிறேங்க, போக முடியல. இடமாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, பண்ண முடியல. வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. பாகப்பிரிவினை செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சுக்கிட முடியல.
ஏன் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சங்கடங்கள் எல்லாமே வரக்கூடிய தை மாதத்தில் சரியாக போகுது. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், புத்திரகாரகன் உங்களுடைய ராசிநாதன் குரு. சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்திலையும் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் கிரக நட்சத்திர பரிமாற்றம். இதனாலையும் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்திலையும் 3வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியிலையும் 15 தேதிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படுறதுனால புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். அப்போ மீனராசி நண்பர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ எல்லாரும் சொல்கிற மாதிரி இவரும் சொல்கிறாருன்னு மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு பதிவுலையும் ஆதாரம் இருக்கும். நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேனுங்க. ஆதாரம் இல்லாமல் எந்த பதிவும் நான் கொடுக்க மாட்டேனுங்க. ஏன்னா இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்றது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆயிரங்காலத்து பயிர் கல்யாணம் நம்ம சொல்கிறோம். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்யாணத்தையே தீர்மானிக்கக்கூடியது இந்த ஜோதிடம் தானுங்க. ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த ஜோதிடம் தானுங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறதும் இந்த ஜோதிடம் தானுங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. ஏன்னா இது உண்மையான விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தப்பானாலும் அந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு பொக்கிஷம் நிச்சயமாக தப்பாகாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து ஒரு செயல் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கவே இருக்காது. இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் நிறையா இருக்கும். என்ன சந்தேகம்னா, 4 நட்சத்திரம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருக்கிறாங்க சார், 4 நட்சத்திரம் பார்த்து பரிசம் போட்டு பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணவங்க ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் சொல்கிறது? ஜோதிடம் பொய், அதாவது சாஸ்திரம் பொய், சாகிரத மிகின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா சார் அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வரும். ஒரு விஷயம் என்னென்னங்க, இன்னாருக்கு இன்னார் பொருந்துமா பொருந்தாதான் அப்படின்னு காட்டுறதில் இருக்கிற அக்கறை, காட்டுறதில் இருக்கிற வேகம், அந்த இன்னாருக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றதில் யாரும் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லைங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான தருணம் சாதகத்தில் இருக்கா, அதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை நடக்க வைக்கணுன்ற எண்ணம் நமக்கு எப்போ வரணும்னா 9 மாதத்துக்கு மேலே வரணுங்க. 6 மாதத்தில் வந்துடக்கூடாது, 3 மாதத்தில் வந்துடக்கூடாது. அந்த செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கா, இருந்தால் எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நாளில் பண்ணணும். திருமணம்ன்றது நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. பொருத்தம் பார்க்கறது மட்டும் விஷயம் கிடையாது. எல்லா ஜோதிடர்களும் செய்துக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இன்னாருக்கு இன்னார் பொருத்தம் இருக்குதா செஞ்சுக்கோங்க. கேலண்டரில், அதாவது கேலண்டர்னா இந்த மண்டபத்தில் போயிட்டு எந்தெந்த நாள் ஃப்ரீயாக இருக்கோ சொல்லுங்கள், அந்த நாளில் நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டம் இருக்குதா, பொண்ணுக்கு நேர காலங்கள் அது நல்லா இருக்கா, பையனுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பரிசம் போட்டு பந்தலை போட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்யக்கூடிய திருமணம் 3 மாதம் 6 மாதம் போகிறதுக்கு காரணமே இதுதானுங்க. 4 நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடிய எந்த செயலும் தப்ப போகாது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான தகுதியும் எப்பயுமே உங்களுக்கு வராது. ஒரு முறை தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் செய்யணுன்ற எண்ணம் வராமலேயே போயிடும். சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராது. தப்போ ரைட்டோ நம்ம ஒரு தனியாக ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் செஞ்சு நட்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் தொழில் செய்யணுன்ற எண்ணம் வரவே வராது. அதனால் பார்த்து செய்யுங்க, அதில் தப்பே இல்லை. தயவுசெய்து பார்த்து செய்யுங்க, சரியா? இந்த பதிவு இந்த 5 ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.